அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஊட்டி வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் இது வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். நான் எழுந்திருக்கிறதுக்குள்ளே அவங்க எல்லாம் எழுந்திரிச்சு டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி, வெண்பொங்கல், சாம்பார், சட்னி, உளுந்து வடை. அதுக்கப்புறம் நாங்கள் சீக்கிரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரெசார்ட்லேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து அதாவது இன்றைக்கி வந்து 2 o'clock வந்து எங்களுக்கு ட்ரெயினு. சரி, ஓகே, ஊட்டி வரைக்கும் வந்துட்டு ரோஸ் கார்டன் பார்க்காம போக வேண்டாம்னு சொல்லி ரோஸ் கார்டனுக்கு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் ரோஸ் கார்டன் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் ரோஸ் கார்டன் ரீச் ஆகும்போது 9:30 அது மாதிரிலாம் ஆகிடுச்சு. ஆனால் எங்களுக்கு ரிட்டன் ட்ரெயின் வந்து 2 o'clock. சரி, அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தலாம்னு சொல்லி எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ரோஸ் பார்க்லேயும் நிறைய பிளேஸ் இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டேபிள் அந்த மாதிரிலாம் போட்டு நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. அதாவது நம்ம ஏப்ரல் மாதம் தானே ஃப்ளவர் ஷோ நடக்கும், ஏப்ரல் மேலே. அப்போ இப்போ வந்து கொஞ்சம் வெட்டி போட்டு இப்போ தான் கொஞ்சம் செடியெல்லாம் வெட்டியிருக்காங்க, கொஞ்சம் செடி வளர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய ரோஸ் இருந்துச்சு. பார்க்கும்போது தான் நமக்கு தோணுச்சு, என்ன இப்படி இவ்வளோ, அதாவது ஒயிட் ரோஸ்னாலே பல வகையான ஒயிட் ரோஸு, ரெட் ரோஸ்லேயே பல வகையான ரெட் ரோஸுன்னு சொல்லி ஒவ்வொரு நேமில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ரோஸ் கார்டனுக்கு ஆல்ரெடி ஃப்ளவர் ஷோ டைம் வந்திருக்கேன். இந்த டைம் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர் ஷோ டைமில் கொஞ்சம் ரொம்ப குளிர் இருக்காது. இந்த டைமில் நல்லா குளிர் இருக்கிறதுனால சூப்பராகவே இருந்துச்சு. நல்ல மார்னிங் டைம் தான், ஆனாலும் ஒரு 10:30 11 o'clockலாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா குளிராக இருந்துச்சு. அப்புறம் சமையல் சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு ரோஸ் எதுவுமே விடல, ரோஸ் கார்டனே சுற்றி இருப்போங்கிற மாதிரி ஃபுல்லாக. ஆனால் என்ன, கொஞ்சம் ஸ்பீடாக டைம் நம்ம எங்கேயும் நிற்காமல் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை, சீக்கிரமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லி அனுப்புனாங்க. அப்புறம் நாங்கள் சீக்கிரமாக பார்க்க ஆரம்பிச்சோம். அங்கே வந்து இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறதா நாங்கள் நினைக்கிறோன்னா, நாங்கள் 21st 22nd வந்து புக்கிங் போட்டோம். 21 வந்து மார்னிங் வந்து 7:10க்கு நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து ட்ரெயின் கிளம்பும். அப்புறம் வந்து 22nd வந்து ஊட்டியிலேருந்து ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு வந்து ட்ரெயின் கிளம்பும். நாங்கள் அதை ஓகேன்னு பிளான் பண்ணிட்டோம். ஆனால் அதில் மிஸ்டேக் என்னென்னா, அப்படி பண்ணிங்கன்னா நமக்கு டைமே பத்தாத மாதிரி இருக்கும். இனிமேல் புக் பண்ணுறவங்க ஒரு நாள் நம்ம கேப் இங்கே இருக்கிற மாதிரியும் நெக்ஸ்ட் டே புக் பண்ணுற மாதிரியும் பார்த்துக்கோங்க. அதுதான் ஈஸியாகவும் ஜாலியாகவும் இருக்கும். அப்புறம் அதுக்குள்ளே எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லோரும் வாங்க கிளம்புங்கன்னு சொல்லி எல்லோரும் கூப்பிட்டுட்டாங்க. அப்புறம் கிளம்பிட்டோம். நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் சரி நம்ம ஃபஸ்ட்டு போய் சாக்லேட்லாம் குழந்தைங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்கிட்டேயே ஆட்டோ இறங்கி அங்கே வந்து குழந்தைங்களுக்கு சாக்லேட்டு, வறுக்கி அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க, மார்ஷ்மெலோ அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கரெக்டாக 1:46க்கு நாங்கள் ட்ரெயினுக்கு வந்துவிட்டோம். ட்ரெயினுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இன்னும் 15 minutes டைம் இருந்துச்சு. சரி, ஏன்னா இங்கே வந்து நமக்கு தண்டவாளத்தில் நடக்கிறது அதெல்லாம் பயம் கிடையாது. ஏன்னா ட்ரெயின் நமக்கு மெதுவாக தான் வரும், அதனால ஜாலியாகவே இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே சும்மா அந்த ஊட்டி ஸ்டேஷனில் வந்து பேக் சைடில் வந்து ட்ரெயின் மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஊட்டி அப்படிலாம் எழுதியிருந்தாங்க. அதில் குழந்தைங்க ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஊட்டி டு கோயம்புத்தூர் போன அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி வந்த மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி வரும்போது ஃபுல்லாக எல்லா பக்கமும் நிறுத்தி எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. இது அப்படி கிடையாது, இறங்குறவங்க மட்டும் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. வரும்போது 5 hours பக்கம் ஆச்சு. ஆனால் ரிட்டன் போகும்போது 3.5 hours தான் ஆச்சு. ஸ்பீடாகவே போயிடுச்சு. அப்புறம் சரி, ஓகே, ஊட்டி கிளம்பியாச்சு, இன்னும் நம்ம மேட்டுப்பாளையத்தை தான் போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஊட்டி கிளம்புற டைமில் அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் ஜாலி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். நாங்கள் இருந்த ஃபுல்லாக எங்கள் D1ல் இருந்தோம். D1ல் ஃபுல்லாக நாங்கள் ஒரே கத்தி, குழந்தைங்களாம் சேர்ந்து கத்தி அதை மாதிரி என்ஜாய் பண்ணி கத்திகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருந்தாங்க. அங்கே அந்த ட்ரெயினில் ரிட்டர்ன் வரும்போது ஃபுல் ஊட்டியே நமக்கு தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் வியூவாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேட்டுப்பாளையம் வந்து நார்மல் ட்ரெயின், நம்ம எப்போவுமே வர ட்ரெயினில் ஏறி நாங்கள் வந்து ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது ஒரு நைட்டு ஒரு 8:30 அது மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸ்டேஷன்கிட்டேயே நாங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.